இல்லை வேறு ஷேட் எடுக்கிறேன், இங்கே போடுறேன். இது எப்படி இருக்கு? அவங்கள விட ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கா? ஸோ இது தப்பா சரியா? ஒரு கிளைண்ட்டை விட இந்த மாதிரி டார்க்காக ஒரு ப்ராடக்டை போட்டிங்கனாலும் மேக்கப் நல்லா இருக்காது. ஒரு கிளைண்ட்டை விட இந்த மாதிரி ரொம்ப ஃபேராக ஒரு ப்ராடக்ட் போட்டிங்கனாலும் மேக்கப் நல்லா இருக்காது. ஸோ அவங்களுக்கு மேக்கப் எப்படி வேணும் அப்படின்னா, இப்படி வேணும். எப்படி இருக்கு? ஸ்கின் டோன் வந்துருச்சா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ப்ரஷ்ல இருந்துச்சுல்ல, இந்த ஃபேர் ஸ்கின் டோனில் எடுத்த ப்ராடக்ட் இருந்துச்சுல்ல, இங்கே டார்க்காக இருக்கிற ப்ராடக்ட் கூட அதை மிக்ஸ் பண்ண உடனே மேக்கப் என்ன ஆயிடுச்சு? அவங்களோட ஸ்கின் டோனுக்கு அது மாறிடுச்சு. ஒருவேளை எனக்கு இது இன்னும் ஃபேராக தோணுது, அப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் டார்க் ஷேட் ஆட் பண்ணணும். ரொம்ப ஃபேராக தெரியுது, இன்னும் ஃபேராக தெரியுது, இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் ஆட் பண்ணணும். இல்லை இதை நான் இது ரொம்ப ஃபேராக தெரியுது, இதை கொஞ்சம் கலர் மாற்றணும், என்ன பண்ணணும்? அது கூட திருப்பி இன்னும் கொஞ்சம் டார்க் ஆட் பண்ணணுமா ஃபேரா? இது கூட கொஞ்சம் ஆமாம். எப்படி வந்துச்சு? மிக்ஸ் அண்ட் மேட்ச். எப்பயுமே ஒரு பிரைடுக்கு சேம் கலரில் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வச்சுருக்கவே முடியாது, ரொம்ப ரேர். ஏன்னா எனக்காக மட்டும் நான் மேக்கப்புக்கு வாங்கினேன்னா செக் பண்ணி என்னோடய கலருக்கு வாங்கி வச்சு நான் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு கிளைண்ட்டும் ஒரு ஒரு ஸ்கின் டோனில் வருவாங்க. அப்போ ஒருத்தருக்கும் ஒன்று வாங்கணுன்னா எத்தனை வாங்குறது? நம்மக்கிட்ட 2 ஷேட்லேருந்து 3 ஷேட் வரைக்கும் அதிகபட்சமாக இருந்தால் போதும். ஆனால் அதில் ஒரு டார்க் ஷேட் இருக்கணும், அதில் ஒரு ஃபேர் ஷேட் இருக்கணும். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் கலந்து அவங்களோட ஸ்கின் டோனுக்கு கொண்டு வரலாம். பட் எனக்கு தெரியணும் இதுதான் இவங்களோட எக்ஸாக்டான ஷேடு. இந்த மாதிரி முகத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். நம்ம மிக்சிங் எங்கே பண்ணணும்? இங்கே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷேடை செக் பண்ணிவிட்டு தான் ஃபேஸ்க்கு கொண்டு போகணும். ஓகேவா?